தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அக்டோபர் மாத ராசி பலன்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதாவது விசுவாவசு வருடம் புரட்டாசி மாசம் 15ஆம் தேதி புதன்கிழமை கன்னியா லக்கணம் நவமி திதியில இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது பிறகுது. மாதம் பிறக்கும் முதல் நாளே பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை, 2ஆம் தேதி சரஸ்வதி பூஜை. இந்த மாசம் அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறது வருது. அதனால நேயர்கள் எல்லாருக்கும் முதல்ல தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படிங்கறத நாம சொல்லிக்கிறோம். இந்த தலைப்பிலேயே பாத்தீங்கன்னா சனி மங்கள யோகம் அப்படின்னு ஒண்ணு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நாங்க குருமங்கள யோகம் கேள்விப்பட்டிருக்கோம், ஜோசியத்துல சனி மங்கள யோகம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது ஜோசியரை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஜோதிடத்தை தீவிரமா ஆராய்ச்சி செஞ்சா குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது புனிதமான பார்வை, சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது வஜ்ர பார்வை. இந்த மாசம் அதாவது அக்டோபர் மாசம் 15ஆம் தேதி, அதாவது ஐப்பசிக்கு 1ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமா பயிற்சி ஆகி மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு போறாரு. அங்க இருந்துட்டு 9ஆம் பார்வையா மீனத்துல இருக்கிற சனியை பாக்குறார். அப்ப சனி புனிதம் அடைகிறார் குரு பார்வைப்பட்டு. அப்ப சனி மங்களம் அடைகிறார். அதுதான் சனி மங்கள யோகம். சனியால பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குமே இந்த குரு பார்க்க புனிதப்பட்ட சனி அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்க போறார் அப்படின்னு தான் நாம சொல்றோம். அது என்ன உங்களோட ராசிக்கு எப்படி நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாசத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் கன்னிராசியில இருக்காரு, 18ஆம் தேதி துலா ராசிக்கு போறாரு. செவ்வாய் துலா ராசியில இருக்காரு, 27ஆம் தேதி விருச்சிகத்துக்கு போறாரு. புதன் மாசம் முழுக்க துலா ராசியில இருக்க போறாரு. சுக்கிர சிம்மத்துல இருக்காரு, 10ஆம் தேதி கன்னிராசிக்கு போய் நீசமா வர்றாரு. குரு பகவான் மிதுனத்துல இருக்கார், 18 கடகத்துக்கு அதிசார பயிற்சி. சனி பகவான் மீன ராசியிலையும், விஷப்பாம்பு ராகு கும்பத்திலையும், விஷமற்ற பாம்பு கேது சிம்மத்திலே இருக்காங்க. இந்த கிரக மாற்றங்கள், பார்வை, பலாபலன்கள் உங்களுக்கு என்னத்தை கொடுக்க போகுது அப்படிங்கறத பார்த்துருவோம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த அக்டோபர் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாச தொடக்கத்துல ராசிநாதன் குரு பகவான் ராசிக்கு 4வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அவரு 7வது வீட்டில் இருக்கார். 18 தேதி வரைக்கும் அங்கதான் இருக்க போறார். அப்படிங்கறதால அது வரைக்கும் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது எதுவும் இல்லை, நல்லபடியா தான் இருக்கும். அதே நேரத்தில் உங்களோட ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது இருக்கு. அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது அஷ்டம சனியில பாதி அப்படிங்கறதால ஒரு பக்கம் பிரச்சனை அப்படிங்கறதும் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் குரு பகவான் நல்ல இடத்துல இருந்துகிட்டு உங்களோட ராசியை பாக்குறாரு அப்படிங்கறதால கொஞ்சம் அர்த்தாஷ்டம சனியோட பாதிப்புகள் அப்படிங்கறத குறைக்கிறாரு. ஆனா ஒரு பயம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். என்ன பயம், எதுக்கு பயம், நாம என்னத்துக்கு பயப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு குரு 18ஆம் தேதி அதிசாரமா பயிற்சி ஆகி போய் உச்சமடைகிறாரு. ராசிநாதன் உச்சமடைகிறது அப்படிங்கிறது நல்லதுதான். ராசிநாதனுக்கு பலம் கிடைக்குதுன்னா நமக்கு பலம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனா எங்க போய் உச்சமடைகிறார் அப்படிங்கறதுலதான் நமக்கு பயம் அப்படிங்கறதே அடங்கி இருக்கு. ஏன்னா அஷ்டமத்துக்கு குரு போயிட்டார் அப்படின்னா 5-10க்கும் கூட அல்லல் பட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது தான் விதி. அதை மாற்ற முடியுமா? காசு பணத்துக்கு 10 ரூபா பஞ்சம் ஒரு மனம் வரும். அதனால நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே நேரத்துல உங்களுக்கு இன்னொரு விதத்துல குரு நன்மை அப்படிங்கிற செய்யறாரு. ஏன்னா குரு இருக்கும் இடம் பால், பார்க்கும் இடம் சிறப்பு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இந்த 8ஆம் இடத்துல இருந்துகிட்டு கொஞ்சம் மன பிரச்சனைகள், மன உளைச்சல் அப்படிங்கறத கொடுப்பாரு. 10வது குத்தத்துக்கு இப்ப தீபாவளி வேற வருது இல்லைங்களா? இப்ப 23ஆம் தேதி தீபாவளி வருது. சாதாரணமா ஒரு 2 புள்ள உள்ள ஒரு குடும்பம், கணவன் மனைவி அப்படின்னா ஒரு 15,000 இல்லாம தீபாவளி அப்படிங்கறத கொண்டாட முடியாது. அப்ப நம்ம பணத்துக்கு ஏதாவது ஒக்க பண்ணி வச்சுக்கிறதுங்கிறது நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சி வேற மாறுது, சரியில்லைங்கிறப்ப போனஸ் இப்போ 1 மாசம் சம்பளம் வரும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த விரலுக்கு ஏற்ற வீக்கம் படத்தில் வர்ற வடிவேலு கதையா நாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். கடைசி நேரத்தில் போனஸில் பாய் தான் வரும். ஐயோ என்னடா பண்ணுறது, அந்த நேரத்தில் 5க்கும் 10க்கும் போய் கடை வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது வரும். அதனால முன்கூட்டியே ஏற்பாடு பண்ணி வச்சிங்க. உங்களை பயமுறுத்தணுங்கிறதுக்காக சொல்லலை, உள்ளதை உள்ளபடி சொல்கிறேன். சரி, இதால ஏதாவது நன்மை இருக்குன்னு சொன்னீங்களே ஜோசியரே, என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதான் கேள்வி. அதாவது குரு ராசிக்கு அஷ்டமத்துக்கே போனாலும் கூட அவரோட பார்வை அப்படிங்கிறது உன்னதமான பலனை கொடுக்க போகுது. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தது இல்லையா? 4ல சனி இருந்தாருன்னா தாயாரை போட்டு அடின்னு அடிச்சிருப்பாரு. தாய் வழி சொந்தங்களால பிரச்சனை, தாய்க்கும் மகனுக்கும் சண்டை, அப்பா 10 ரூபா கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அம்மா கெடுத்து விட்டுருவாங்க, மனைவிக்கும் தாயாருக்கும் சண்டை, மாமியா மருமோ சண்டையில இடையில நான் மாட்டிக்கிட்டு
பவியா தவிக்கிறேன், ஒன்றும் பண்ண முடியல போ அப்படிங்கிற நிலைமை இருந்தது இல்லையா? இதுக்கு மேல அது இருக்காது. ஏன்னா குரு பகவான் கடகத்திலிருந்து மீனத்துல இருக்கிற சனியை 9ஆம் பார்வையா பார்த்து புனிதப்படுத்திடுறார். அப்ப சனி புனிதம் அடைகிறதால இது சனி மங்கள யோகம் ஆயிடுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா. அப்ப அந்த 4ஆம் இடத்திற்கு உண்டான ஆதிபந்தம் வலுவடையுது. அதால உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு. எந்த தாயார உங்களுக்கு பிடிக்காம இருந்துச்சோ அந்த தாயார் தான் உங்களுக்கு நல்லது கெட்டதுக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், ஒரு தீபாவளி செலவு வருதுன்னா, சரி பாவம் புள்ள கஷ்டப்படுறான், பேர புள்ளையெல்லாம் இருக்கு, ஒரு 10 ரூபா அவன்கிட்ட பணம் கொடு, தீபாவளி செலவுக்கு புள்ள என்ன பண்ணுவோம் அப்படின்னு அம்மாவே கூப்பிட்டு அப்பா கிட்ட சொல்லி ஒரு 10 ரூபா உதவி செய்யலாம். அது மாதிரி தாய் மாமன் வழியில ஏதாவது ஒரு தொழில் வாய்ப்பு வரும். தாய் மாமன்கிட்ட இருந்து தாய்க்கு தர வேண்டிய சொத்து பத்து ஏதாவது நகை நட்டு ஏதாவது பிரிச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி தாயாரால சில நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு. அதோட குருவோட பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு 12வது வீட்டுல விழுவுது. அப்ப சுப விரய செலவுகள் அப்படிங்கறத கொடுக்க போறாரு. கடன் 10 ரூபா வாங்கினாலும் கூட செய்ய வேண்டிய செலவுகளை செஞ்சிருவீங்க. அது பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் ருதுவாகக்கூடிய சடங்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கூட இந்த காலகட்டத்தில் கூடுதலாக இருக்கு. அதே மாதிரி சுப செலவுகள், ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போகலாம், ரொம்ப நாள் போகணும்னு நினைச்ச ஆலயங்களுக்கு போய் வணங்கிட்டு வரலாம். இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். சுப செலவுகள், மங்கள நிகழ்ச்சிகள், உறவுக்காரர்களோட திருமணம், வீடு குடி போறது அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயங்கள்ல கலந்துக்கிட்டு சந்தோஷமான நேரங்கள் அப்படிங்கிறத செலவு பண்ணுவீங்க. கவலையே பட தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும். உங்களோட ராசிக்கு 2வது வீடு மகர ராசியவும் குரு பார்த்துறார். தனவாக்கு குடும்பஸ்தானத்துல அவரோட பார்வை விழுதுன்னா குடும்பம், தனம், வாக்கு இது எல்லாமே முன்னுக்கு வரப்போகுது. அதாவது சொன்ன வாக்கை காப்பாத்திருவீங்க. இன்னைக்கு இது வாங்கி தரேன், வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கி தரேன், ஒரு தீபாவளிக்கு பட்டுப்புடவை எடுத்து தரேன், இப்படிலாம் ஏதாவது வாக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அதெல்லாம் நிறைவேற்றிருவீங்க. கடைசி நேரத்தில் காசு பணம் வந்துடும். ஏன்னா தனஸ்தானமும் 2வது இடம் தானே. அப்ப கடைசி நேரத்துல இந்த குருவோட பார்வையால உங்களுக்கு காசு பணம் வந்துடும். குரு இருக்கிற இடத்தால 10 ரூபா பணம் வராட்டியும் பாக்குற இடத்தால 10 ரூபா பணம் கொடுத்துருவாரு. என்ன ஒண்ணு, வருமா 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 வருமானு தகுதாயப்பட்டுக்கிட்டு நிக்கணும். நாளைக்கு தீபாவளினா இன்னைக்கு சாயங்காலம் தான் பணம் கிடைக்கும். ஐயோ என்னடா பண்றது, ஏதடா பண்றது, ஒருத்தன் போன் அடிச்சு பணம் தரேன் நானே, இப்ப போன் அடிச்சா எடுக்க மாட்டேங்கிறானே, என்ன பண்றது ஏது பண்றது, தவிக்க விட்டு கடைசி நேரத்துல அந்த பணத்தோட அருமையை நமக்கு உணர்த்தி அதன் பிறகு பணம் கொடுப்பாரு. ஏன்னா கையில 10 ரூபா இருந்தப்ப என்ன ஆட்டம் போட்டடா நீனு, இப்போ உனக்கு ஒரு கஷ்டங்கிறப்ப ஒரு பேர் வர மாட்டேங்கிறானே அப்படிங்கிறத உங்களை உணர வைப்பாரு. உணர்த்திட்டு தான் காசு பணம் அப்படிங்கிறத கொடுப்பாரு. அப்ப வாழ்க்கையோட மேடு பள்ளத்தை பாடமா எடுக்கிறார் குரு உங்களோட ராசிக்கும் சரி, அவரோட பார்வையாலையும் சரி. அது மாதிரி ஏற்கனவே சனியை குரு பார்க்கிறாருன்னு சொன்ன இல்லைங்களா, அதுவும் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கறதான் கொடுக்குது. குடும்ப உறவுகள்ல உங்களோட பேச்சுக்கு மதிப்பு, மரியாதை எல்லாம் நல்லபடியா இருக்கும். அதோட இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் துலா ராசியில இருக்காரு. உங்களோட ராசிக்கு லாப வீட்டுல 27 தேதி வரைக்கும் செவ்வாய் இருக்காரு. 5க்கும் 12க்கும் அதிபதியான செவ்வாய் லாபத்துல இருக்காரு. அப்படிங்கிறப்ப பஞ்சாயத்துகள் சாதகமாகவும், நிறைய சொத்து பத்து பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது எல்லாமே நல்ல முடிவுக்கு வரும், நன்மை நடக்கும். சுக்கிரன் சிம்ம ராசியில 10 தேதி வரைக்கும் இருக்காரு. அதனால கூடுமான வரைக்கும் 10 தேதி வரைக்கும் அடுத்தவங்களை நம்பி எந்த முடிவும் எடுக்காதீங்க. 10 தேதிக்கு மேல அவர் பாத்தீங்கன்னா கன்னிராசிக்கு நீசம் அடைஞ்சிருவாரு. 6க்கும் 11க்கும் அதிபதி அவர் நீசம் அடைகிறார். அப்படிங்கிறது ஒரு விதத்துல ஒரு சரிசமமான பலன்கள் தான் கொடுக்கும். இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போடக்கூடாது, கடன் வாங்கி கொடுக்க கூடாது, அடுத்தவங்க பிரச்சனையில மூக்க நுழைக்க கூடாது. தான் உண்டு தன்னோட வேலை உண்டு இருந்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாம ஓரளவுக்கு நன்மை இருக்கும். காசு பணம் ஃபர்ஸ்ட் கஷ்டமா தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. கிடைக்க வேண்டிய நேரத்துல கண்டிப்பா காசு உங்க கைக்கு வந்துடும். கொஞ்சம் கைப்பணத்தை எண்ணி சுருக்கமா செலவு பண்ணுங்க. தேவையற்ற விரைய செலவுகள், ஒரு ஆடம்பர செலவுகள் அப்படிங்கிறத குறைச்சிங்க. மற்றபடி இந்த மாசம் நல்லா தான் இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.